இப்போ 3 தலைமுறை வரும்போது ஒரு குறைஞ்சபட்சம் நீங்களே 60-70 வருஷமா இருக்கீங்க. எனக்கு 70 வயசு ஆச்சு. ஒரு 100 வருஷமாவே நம்ம குடும்பத்துல 120 வருஷமா நம்ம சேவல் சண்டையில இருக்கிறோம். ஓகே. நம்ம எல்லா ஊருக்கும் போயிருக்கோம்னு சொல்றீங்க. எந்த ஊரியா உங்களுக்கு ஒரு சேவல் சண்டையில இப்ப நான் இந்த சேவல் சண்டைக்கு போனேன், தஞ்சாவூர் போனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு இருக்கும்ல. உங்களுக்கு பிடிச்சி நீங்க ஒரு சேவல் சண்டையில இருந்தது எந்த ஊரு? எந்த ஊருன்னா காலையில் வந்திருக்கேன், மாட்டுக்கு தீவனங்கன்னு எல்லாம் பார்த்து வச்சுட்டு இந்த காலையில் வந்து உட்காந்து கஞ்சி விடக்கூடியாமல் உட்காந்து பார்க்கணும்னா இது மக்க மனுஷன் பார்க்கத்தேன். இவன் இன்னொரு இருக்காரு, நம்ம சொந்தக்கார போய் தான் இந்த இவனை பார்க்கணும்னு சொல்லி ஒரு மாசமா பார்க்க முடியல. ஆனா இந்த இதுல இன்னைக்கு வந்து பார்த்து இந்த மாசம் என்ன ஜாவ சண்டைக்கு வந்துருவீங்களா, நீ வந்துருவீங்க தெரிஞ்சு தான் வந்தேன். பேருங்க ஐயா? என் பேர் சேப்ராஸ். சேப்ராஸ். சரிங்கய்யா. நாங்கள் 3 தலைமுறை சண்டை விடுறோம். 3 தலைமுறையா சண்டை விடுறோம். ஐயா அப்பா முத விட்டவர், இப்போ என் மயம் விடுறேன், உங்க பையன் விடுறேன், மயம் விடுறேன். 3 தலைமுறை சண்டை விடுறேன். இதில் வந்து வேறு பிரச்சனைகள் இல்லை. இது ஒரு ஜாலிக்கு தான் விடணும். ஒரு மக்க மனுஷனை பார்க்கலாம். அப்போ உங்கள் மாதிரி இருந்தால் எங்கே இந்த ஊரையும் தெரியாது. இதனால் ஒரு கலையாக ஒரு சந்தோஷத்தில் மக்க மனுஷனை பார்த்து சந்தோஷம் பேசிக்கிட்டு வெளியூரெல்லாம் நல்லா பழக்கம். வெளியெல்லாம் சண்டை விட்டுருக்கேன். தஞ்சாவூர் எல்லா ஏரியாவும் போய் சண்டை விட்டுருக்கேன். எல்லாமே தேவைப்பட்டது கூட போயிருக்கேன். அங்கேயும் பேரில் சண்டை விட்டுருக்கேன். ஆனால் பிரச்சனை இல்லை. இது ஜாலிக்கு சண்டை விட்டு சாத சண்டை வந்து ஒரு கலை, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாமே சந்தோஷப்பட வேண்டியது. இந்த காலையில் வந்திருக்கேன், மாட்டுக்கு தீவனங்கன்னு எல்லாம் பார்த்து வச்சுட்டு இந்த காலையில் வந்து உட்காந்து கஞ்சி விடக்கூடியாமல் உட்காந்து பார்க்கணும்னா இது மக்க மனுஷன் பார்க்கத்தேன். இவன் இன்னொரு இருக்காரு, நம்ம சொந்தக்கார போய் தான் இந்த இவனை பார்க்கணும்னு சொல்லி ஒரு மாசமா பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து பார்த்து இந்த மாசம் என்ன ஜாவ சண்டைக்கு வந்துருவீங்களா, நீ வந்துருவீங்க தெரிஞ்சு தான் வந்தேன். அதனால இது ஒரு நல்ல கலை. மக்க மனுஷன் வந்து தேனி மாவட்டத்தில் சூர்யா நடத்தினேன். 2வது முத்தலாபுரத்தில், இப்போ 3வது ஈரிஸ் தேனிக்குள்ள பக்கத்தில். இப்போ 3 சண்டை வச்சு நடத்தினாங்க. வேற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. நல்ல சாப்பாடு போட்டு அவன் ஆளுகளுக்கு மரியாதை பண்ணி பெரிய ஆளாக இருந்தால் சின்ன ஆளாக இருந்தால் யார் நல்ல சாப்பிட்டு ஒரு ஆள் ஒரு மாதிரியா பேசுகிறவங்களாலும் தட்டி அப்போ அவன் தப்பு விட்டுருன்னு சொல்லி இதை நடத்தி தப்பா அந்த காலத்துலேருந்து